Good morning, students. Today I am going to take analytical number theory class presented by Shivajyoti. Last classல வந்து multiplicative function யூஸ் பண்ணி பார்த்தோம். சரி, இப்போ நம்ம அடுத்தது exercise problem. exercise problemல first one notes கொடுத்துருக்கேன், பாருங்கள், பார்த்துட்டு இதில் யூஸ் பண்ணி பாருங்கள். Prove that sigma 1 of n is equal to summation d by n pi of d into sigma 0 of n by d and derive the generalized involving sigma alpha of n more than one generalization is possible. இப்போ கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ we have நம்ம எடுத்துக்கணும், என்ன எடுத்துக்கணும்னா summation left and right hand side எடுத்துக்கிறோம். summation d by n pi of d sigma 0 of n by d is equal to pi star of sigma 0 of n வரும். சிக்மா 0வை நம்ம இப்போ என்ன வச்சுக்கணுன்னா u ஸ்டார் n ஆல்ஃபான்னு வச்சுக்கோம். சரியா, u ஸ்டார் n ஆல்ஃபா. ஸோ n இஸ் ஈக்குவல் டு பை ஸ்டார் யூன்னு எடுக்கிறோம். சரியா, பை ஸ்டார் யூ. நெக்ஸ்ட்டு சமேஷன் டி பை n பை ஆஃப் டி இன்ட்டு சிக்மா 0 ஆஃப் n பை டி ஈக்குவல் டு, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பை 0வோட ப்ளேஸில் u ஸ்டார் n ஆல்ஃபாவை கொண்டு நம்ம சப்மிட் பண்ணுறோம். பை ஸ்டார் ஆஃப் யூ ஸ்டார் n ஆல்ஃபா ஆஃப் n. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட்டை மாற்றி போடுறோம். பை ஸ்டார் ஆஃப் யூ ஸ்டார் ஆஃப் n ஆல்ஃபான்னு சொல்லும்போது தட் இஸ் ஈக்குவல் டு n வரும். n ஸ்டார் ஆஃப் n ஆல்ஃபா ஆஃப் n. ஸ்டார் ஆப்ரேஷன்ஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன எடுத்துக்கலாம், சமேஷன் டி பை n n ஆஃப் டி இன்டு n ஆல்ஃபா ஆஃப் n பை டின்னு எடுத்துருக்கோம். சரி, நெக்ஸ்ட்டு n ஆஃப் n வந்து என்னன்னு எடுத்துக்கலாம். ஸோ we take it for here n of dன்னு இருக்குது, அதை dன்னு எடுத்துக்கிறோம். summation d by n d of d n by d பவர் ஆல்ஃபா. இப்போ n பவர் ஆல்ஃபா இன்ட்டு d பவர் மைனஸ் ஆல்ஃபான்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு டியை கம்பைன் செய்துட்டு d ஆஃப் 1 மைனஸ் ஆல்ஃபான்னு எடுத்துருக்கோம். ஓகேயா, திஸ் இஸ் ஃபார் த சிக்மா ஆஃப் 1 மைனஸ் ஆல்ஃபா ஆஃப் n நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, திஸ் இஸ் த ப்ரொசீஜர். ஸோ n ஆல்ஃபா ஆஃப் சிக்மா summation d by n pi of d into sigma of 1 by alpha of n by d. ஓகே, ஸோ 1 மைனஸ் ஆல்ஃபாவை நம்ம இப்போ ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஆல்ஃபாவை நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கே என்ன ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா n ஆல்ஃபான்னு சொல்லும்போது 1 மைனஸ் ஆல்ஃபா போட்டு நம்ம சப்மிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு புட் ஆல்ஃபாவோட ப்ளேஸில் இப்போ 1 கொடுக்கும்போது சிக்மா 1 ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு n பவர் 0 சமேஷன் d பை n பை ஆஃப் d இன்ட்டு சிக்மா ஆஃப் 1 மைனஸ் 1 n பை டின்னு கிடைக்கும். 1 மைனஸ் 1 ஆஃப் 0, ஸோ n பை டின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு ப்ரூவ் தட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் எக்ஸ்ட்ராபிட் த கவுண்டர் எக்ஸாம்பிள் இஃப் f இஸ் மல்டிப்ளிகேட்டிவ் then f of n is equal to product of d by n f of d is multiplicative. இப்போ capital F of n equal to product of d by n f of d கொடுத்துருக்கோம். சரியா, இப்போ n is equal to 6 கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன கொடுக்கலாம், 1, 2, 3, 6ன்னு கொடுத்துக்கலாம். சரியா, ஸோ f of 6 வந்து நம்ம எத்தனை டைம்ஸ் எழுதலாம், 4 டைம்ஸ்னு எழுதலாம். சரியா, ஆனால் பை ஆஃப் 6 என்ன எழுதிக்கலாம்னா இந்த ரிலேட்டிவ்லி ப்ரைம்னு சொல்லுவாங்கல்ல, அதை 1, 6ன்னு எழுதிக்கலாம், 2, 6, 3, 6, 4, 6, 5, 6. இப்போ நம்மளுக்கு ரிலேட்டிவ்லி ப்ரைம்னு சொல்லும்போது 2, 6 அங்கே வராது, ஏன்னா 2வால் அங்கே மல்டிப்ளை ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே 3, 6 வராது, 4, 6 வராது. இப்போ எத்தனை டேபிள்ஸ் இருக்குது, 2 இருக்குது. அப்போ 4 ஈக்குவல் டு 2 இருக்கிறதுனால இது ஃபால்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 1 தியரம் பாரு. assume f is multiplication. Prove that f inverse of n equal to mu of n into f of n for every square free. f inverse of p is equal to f of p the whole square in minus f of p the whole square உள்ளது for every square free. So f inverse of n னா mu of n into f of n. இப்போ f inverse of n னா g of n equal to mu of n into f of n. இனி என்ன ப்ரூஃப் பண்ணிக்கணும்னா g of n is equal to f inverse of n சேம்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு n is a square ஃப்ரீன்னு எடுக்க போகிறோம். ஸோ n equal to pi 1 pi 2 up to pi k the product of distinct prime d is their divisor of n வருது. f star of gன்னு சொல்லும்போது of nனா நம்மளுக்கு ஸ்டார் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணும்போது ஃபார்முலா எழுதலாம். சமேஷன் d by n
g of d into f of n by dன்னு கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பிளேஸில் இப்போ g of dயோட வேல்யூஸை புட் பண்ணிக்கலாங்க. mu of d into f of dன்னு கொடுக்கலாம். f of d f n by d. இப்போ dd கேன்சல் ஆகும்போது f of nன்னு கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் பிளேஸ் ஃபார் f of n into i of nன்னு வருது. ஏன்னா சம்மேஷன் ஆஃப் d by n வந்து mu of d i of nன்னு எழுதிக்கலாம். சரி, அந்த போட்டு நம்மளோட ப்ரூஃபை கொண்டு வரோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போது mu of n இருக்குதுல்ல, அந்த 1 minus 1 into f of b plus f of p square minus f of p the whole square into 1. g star of f of p is equal to g of p. So g of p வந்து equal to 0. g means f star, g star of f of p equal to 0. g of p is equal to f inverse of p சொல்கிறோம். g of p நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா இதாக இருக்குது, f of p the whole square minus f of p ஸ்கொயர்னு எடுக்கும். சரியா, ஓகேம்மா. லாஸ்ட்டு தியரம், லாஸ்ட்டு ப்ரூஃப் பண்ண வந்தோம். f is multiplicative, prove that f is completely multiplicative if and only if f inverse of p power a is equal to 0 for all the prime p and all the integers a greater than or equal to 0. அசியூம் பாரு, f inverse of p power a equal to 0ன்னு கொடுக்குறோம். நம்ம மல்டிப்ளிகேட்டிவ் சொல்கிறது வந்து f ஸ்டார் f inverse of iன்னு கொடுக்குறோம். ஸ்டார் ஆப்ரேஷன் இருக்கிறதுனால சம்மேஷன் d by p power a into f of d into f inverse of p power a by d is equal to 0ன்னு கொடுக்குறோம். சரியா, அடுத்து f inverse of p power a is equal to 0வை நம்ம கொடுத்தா the 0 is except d is equal to p power a minus 1 and d is equal to p power a. the sum is equal to d is equal to p power a. ஒன்று கொடுக்கணும், ஒன்று வந்து p power a minus 1 கொடுக்குறோம். சரியா, நெக்ஸ்ட்டு நம்ம இந்த equation நம்பர் 1 இருக்குல்ல, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறோன்னா டியோட பிளேஸில் p பவர் ஏன்னு கொடுக்குறோம். f இன்வர்ஸ் ஆஃப் டியோட பிளேஸில் p பவர் a கொடுக்குறோம்ல, p பவர் அதான் சைடில் எழுதி வச்சுருக்கேன். p பவர் a கேன்சல் ஆகி உனக்கு 1 கிடைக்கிது. அடுத்தது ப்ளஸ் f ஆஃப் a பவர் p பவர், நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதும்போது உங்களுக்கு தெரியும். f ஆஃப் p பவர் a மைனஸ் 1 into p ஆஃப் ஏன்னு கொடுக்குறோம் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு நம்மளோட சின்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாரு. f இன்வர்ஸ் ஆஃப் என்னன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், mu ஆஃப் n into f ஆஃப் n நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே வந்து n-க்கு பிளேஸில் இங்கே p இருக்குது. அப்போ mu ஆஃப் p into f ஆஃப் p. mu ஆஃப் p-யோட மதிப்பு வந்து மைனஸ் 1ன்னு கொடுக்குறோம். சரியா, மைனஸ் 1 into f ஆஃப் p இந்த வேல்யூவில் புட் பண்ணுறீங்க. இந்த வேல்யூவில் உனக்கு புட் பண்ணும்போது என்ன கிடைக்கிதுன்னா f ஆஃப் p பவர் a மைனஸ் 1 into f ஆஃப் pன்னு கிடைக்கிது. ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட்டு f ஆஃப் p-யை காமனாக வெளியே எடுக்கிறோம். தெரிஞ்சா, f ஆஃப் p-யை காமனாக நம்ம வெளியே எடுக்கிறோம். சரியா, வெளியே எடுக்கும்போது இது வந்து p டைம்ஸ்ன்னு போட்டு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ p பவர் a f ஆஃப் p into f ஆஃப் p up to f ஆஃப் p a மைனஸ் 1 டைம்ஸ் நம்ம எழுதிக்கலாம். இது ரெண்டு சேரும்போது a டைம்ஸ்னு எழுதிக்கலாம். சரியா, அது மொத்தமாக சேரும்போது f ஆஃப் p பவர் a தான் எழுதிக்கலாம். திஸ் f is completely multiplicative. இனி கான்வர்ஸ் பாரு, f is completely multiplicative. என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா f இன்வர்ஸ் ஆஃப் p பவர் a வந்து 0 ஆகும். ஏற்கனவே சொல்லுங்கள், f இன்வர்ஸ் ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு mu ஆஃப் n into p f ஆஃப் n தெரியும். என்னோட பிளேஸில் p பவர் a கொடுத்துக்கோங்க. f இன்வர்ஸ் ஆஃப் p ஈக்குவல் டு 0 கொடுக்கும்போது mu ஆஃப் p பவர் a ஈக்குவல் டு 0 ஆகும். f இன்வர்ஸ் ஆஃப் p பவர் a ஈக்குவல் டு 0, we get the answer. ஓகேம்மா, தேங்க்யூ. பாருங்கள், பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள். நோட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள்.